இப்போ இந்த ஒயர் கூடையோட அளவு வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து மொத்தம் 30 ஒயர் 7 அடி அளவு வச்சு கட் பண்ணி எடுத்து ஜாயின் பண்ணியிருக்கேன். 30 ஒயரில் 24 ஒயர் பிங்க்கும் 6 ஒயர் வந்து எல்லோவும் ஜாயின் பண்ணியிருப்பேன். இந்த சைடு 3, இந்த சைடு 3, இது சென்டராக இருக்கிறது 24 ஒயர். இதில் அடி வந்து 8 வரிசை பிங்க்கும் 2 வரிசை தான் வந்து எல்லோவும் ஜாயின் பண்ணியிருப்பேன். இந்த கடைசியில் 1, இந்த கடைசியில் 1, 10 வரிசை அடி ஜாயின் பண்ணியிருப்பேன். ஒயர்கூடை முழுக்கும் ஏணிப்படி முடிச்சில் தான் போட்டிருக்கேன். ஏணிப்படி முடிச்சில் போட்டால் தான் இந்த மாதிரி டிசைன் வரும். சாதா ஒயர்கூடையில் வந்து அந்த மாதிரி டிசைன் போட்டால் ஒரு வரிசை முன்னையும் ஒரு வரிசை பின்னையும் போகும். அந்த மாதிரி போடக்கூடாது. ஏணிப்படி முடிச்சில் தான் வந்து இந்த மாடர்ன் ஒயர்கூடைய அத்தனையுமே ஏணிப்படி முடிச்சில் தான் போடணும். அதை ஃபாலோ பண்ணி போடுங்க. மேலே போடும்போது 3 வரிசை போட்டிருப்பேன். நீங்கள் 2 வரிசையே போடலாம், அழகாக இருக்கும். ஏன்னா சென்டராக 2 வரிசை, மேலே போடும்போது 3 வரிசை போட்டிருப்பேன். அது ஒரு வரிசை மடிக்கிறதுக்கு. இதில் 8 வரிசை இருக்குது, இதில் 6 வரிசை இருக்குது. இந்த 8 வரிசையில் இதை 7 வரிசையாக ஆக்கிட்டு இதுவும் 7 வரிசையாக ஆக்கியிருந்தா ஒரு பேட்டர்ன் வந்து ஒரு அழகாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எத்தனை வரிசை வரும்னு வந்து எனக்கே தெரியாது. ஏன்னா நான் அதையும் பார்த்து காப்பி அடித்து போடலை. நானாக ஒரு டிசைன் வந்து க்ரியேட் பண்ணுன்றதுக்காக பண்ணேன். ஆனால் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகலை. நீங்கள் போடும்போது கீழே 2 வரிசை, இங்கே 7 வரிசை, இங்கே 2 வரிசை, இங்கே 7 வரிசை, இங்கே 3 வரிசை போட்டிங்கன்னா ஒயர் கூட ஒரு டிசைன் வந்து அழகாக வரும். இந்த கைப்பிடியோட அளவு வந்து உள்ளே கொடுத்துருக்கிற ஒயர் வந்து 4 அடி அளவு, மேலே கொடுத்துருக்கிற ஒயர் வந்து 9.25 அடி அளவு. உள்ளே 4 ஒயர் கொடுத்துருப்பேன், மேலே 2 ஒயர் கொடுத்துருப்பேன். மொத்தம் ஒரு கைப்பிடிக்கு 6 ஒயர். இந்த கைப்பிடிக்கும் அந்த மாதிரி தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சின்ன கைப்பிடியாக கூட போடலாம். நான் வந்து பெருசாக போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு போட்டு பாருங்கள்.